Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோல நம்ம mathematical model of control system பத்தி பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு control system வந்து set of mathematical equations வச்சு நம்ம represent பண்ணலாம். ஸோ ஸ்டேட் மாடல், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி செட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம கண்ட்ரோல் சிஸ்டமை வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாடலை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமை அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் அதை வந்து டிசைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அனாலிசிஸ் அப்படிங்கும்போது இதில் நம்ம அவுட்புட் என்ன அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். இதில் நமக்கு இன்புட்டும் இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலும் வந்து நமக்கு நோன் வேல்யூஸாக இருக்கும். ஆனால் டிசைன் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கும்போது நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலை தான் வந்து இங்கே கண்டுபிடிக்கணும். அண்ட் இதில் நமக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் வேல்யூஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ மோஸ்ட்டாக நம்ம என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாடல், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மாடல் அண்ட் ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல். ஸோ இதுதான் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மாடல்ஸ். இப்போ இந்த மாடல்ஸில் உடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து டைம் டொமைன் பேஸ்ட் மாடல் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இங்கே நமக்கு டைம் டொமைனை பொறுத்து தான் இந்த பர்டிகுலர் மாடல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேசிக் லாஸ் ஆன கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, வோல்டேஜ் லாஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்க சிஸ்டமுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து நமக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ இதில் இன்டர்மீடியட்டாக இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணணும். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சர்க்யூட் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே நமக்கு RLC வந்து இருக்கு, சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கு அண்ட் இன்புட் வோல்டேஜ் VI, அவுட்புட் வோல்டேஜ் V0 அப்படின்னு இருக்கு. ஸோ இன்புட் வோல்டேஜ் அண்ட் அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வோல்டேஜ் நம்ம அக்ராஸ் த கெப்பாசிட்டர் மெஷர் பண்ணுறோம் அண்ட் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சர்க்யூட்டுக்கு நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாடலை எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு ஒரு மெஷ் இருக்கிறதுனால இப்போ மெஷ் ஈக்குவேஷனை வந்து நம்ம இங்கே எழுதணும். ஃபர்ஸ்ட்டு இன்புட் வோல்டேஜ் VI which is equal to இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து நமக்கு I அண்ட் எந்த ரெசிஸ்டர் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 ohms ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ வோல்டேஜை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம், which is I into R ப்ளஸ் அக்ராஸ் த இண்டக்டர் நமக்கு L into di/dt அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இங்கே Cயில் ஃப்ளோ ஆகிற வோல்டேஜ் என்ன அப்படின்னா V0 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதில் கரண்ட் த்ரூ த கெப்பாசிட்டர் I வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா which is equal to C into dV0/dt அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த பேசிக் ஈக்குவேஷன்ஸ், அதாவது ஒரு இண்டக்டர் கெப்பாசிட்டர் வழியாக எவ்வளோ கரண்ட் இருக்குது அண்ட் அதனுடைய வோல்டேஜ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து சர்க்யூட் தியரியில் நம்மளுடைய பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதில் பேஸ் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இதில் இந்த VI ஈக்குவேஷன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம I வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ R இன்டூ I வேல்யூ வந்து C இன்டூ dV0/dt ப்ளஸ் L இன்டூ d/dt ஆஃப் I வேல்யூ. ஸோ இருக்கிற I வேல்யூவை நம்ம ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ C இன்டூ dV0/dt ப்ளஸ் ரிமைனிங் V0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். So VI is equal to RC into dV0/dt plus LC d square V0/dt square plus V0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஈக்குவேஷனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஹையஸ்ட் ஆர்டரில் இருந்து நம்ம டிக்ரிமெண்ட் பண்ண மாதிரி ஈக்குவேஷனை ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு d ஸ்கொயர் V0/dt ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் R/L இன்டூ dV0/dt ப்ளஸ் 1/LC இன்டூ V0 which is equal to கான்ஸ்டன்ட் 1/LC இன்டூ VI அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் நமக்கு 2ல் இருக்குது, which means இது வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ நம்ம ஒரு சர்க்யூட்டை இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான மாடல். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த மாடலான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மாடலை பற்றின பார்க்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் மாடலில் நம்ம டைம் டொமைனை பொறுத்து ஈக்குவேஷன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணோம். ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் நம்ம எஸ் டொமைனில் தான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ ஜென்ரலாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட். எந்த கண்டிஷன்ஸ்லனா எல்லா இனிஷியல் கண்டிஷன்ஸுமே நமக்கு ஜீரோவாக இருக்கும்போது which is equal to y of s by x
எக்ஸ் ஆஃப் எஸ். அதாவது ஒய் ஆஃப் டி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அவுட்புட். இதுக்கு லாப்லாஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒய் ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது இன்புட். இதுக்கு லாப்லாஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ரேஷியோவை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட்ல நமக்கு ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைச்சிருந்தது. d square v naught by dt square plus r by l into dv naught by dt plus 1 by lc into v naught which is equal to 1 by lc into vi அப்படின்றது வந்து நம்மளுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் லாஸ்ட் மாடல்ல கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மாடலை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் டீல தான் இருக்கு. அதாவது இது வந்து டைம் டொமைன் ரெப்ரசன்டேஷன். இங்கே நம்ம டைம் டொமைனை வந்து என்னவா மாற்ற போறோம் அப்படின்னா எஸ் டொமைனா மாற்ற போறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா d by dtக்கு பதிலா s அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இங்க நமக்கு d ஸ்கொயர் by dt ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு இப்போ எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா s ஸ்கொயர் அப்படின்னு மாறும். அண்ட் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு s நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு s ஸ்கொயர் இன்டூ v நாட் of s plus s into r by l into v naught of s plus 1 by lc into v naught of s which is equal to 1 by lc into vi of s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் v naught of s vi of s தனித்தனியாக நம்ம வந்து கிளப் பண்ணிட்டு ரேஷியோ ஆஃப் அவுட்புட் பை இன்புட்டை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ. ஸோ v naught of s வந்து காமனாக எடுத்தோம்னா s ஸ்கொயர் plus r by l into s plus 1 by lc அப்படின்னு கிடைக்கும் which is equal to 1 by lc into vi of s. ஸோ இதுல இருந்து v naught of s divided by vi of s எடுத்தோம் அப்படின்னா 1 by lc divided by இந்த entire term s ஸ்கொயர் plus r by l into s plus 1 by lc அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ரேஷியோவை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளாக் டயக்ராமை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்புட் நமக்கு இந்த மாதிரி இருக்கு. அவுட்புட் வந்து v நாட் ஆஃப் எஸ் அண்ட் அதனுடைய வேல்யூ நமக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னா அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ என்னவோ அதை தான் நம்ம இந்த பிளாக்ல ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த என்டையர் டேர்ம் நமக்கு இந்த மாதிரி பிளாக்காக கிடைக்கும். ஸோ இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மாடலுடைய டிஸ்கிரிப்ஷன்.